ஒரு வாஸ்து பிரகாரம் சின்ன சின்ன தவறுகள் நம்ம எங்கெங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கு, ஈசான்ய மூலையில் நம்மளுடைய கதவு வச்சுன்னு இருக்கோம். அதாவது ஈசான்ய மூலையை கொஞ்சம் தள்ளி தான் வைப்போம் இல்லையா? நார்த் ஈஸ்ட்டு அந்த உச்சத்தில் அந்த வீடு வந்து நம்ம வச்சுருப்போம். செருப்பு விடுறது பார்த்திங்கன்னா அதே ஈசான்ய மூலையில் விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். அது ஒரு பெரிய தவறு. அதில் பாயிண்ட் நம்பர் 1, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியை வீட்டில் நிறையா வீண் பண்ணுறது. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணியை நிறைய வீண் பண்ணும் பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க காசு விரயமாகும்னு சொல்லுவாங்க. இந்த 2வது விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 3rd பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு சில பொருட்கள் போகுதுன்னா அது லக்கியஸ்ட் பொருளாக இருந்ததுன்னா அது கொடுக்காமல் இருப்பாங்க எப்போவுமே. இது ரொம்ப பழங்கால பொருள், எங்கள் தாத்தா கொடுத்து பாட்டி கொடுத்து ரொம்ப இது வந்து வெள்ளி செவ்வான்னு வச்சுட்டு இருப்பா, அந்த மாதிரி பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் என்னென்னா காலை மாலை 2 நேரம் விளக்கேற்றுறது. இது ஒரு டிசிப்ளினாக நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பூஜை பண்ணிட்டோம்னா அதில் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரும். 4th பாயிண்ட். 5th பாயிண்ட்டு, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. வீட்டில் வந்து துளசி செடி வைக்கிறது இல்லைன்னா ஒரு செடி வைக்கிறது ரொம்ப விசேஷம். செடிக்கு ஜலம் ஊற்ற ஊற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். இது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அக்னி மூலையில், நம்ம அக்னி மூலையில் நிறைய குப்பை சேர்த்து வச்சுன்னு இருப்போம். அந்த மாதிரி குப்பை சேர்த்து கிச்சனில் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளேயே போக முடியாது. ஐயோ, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்துட்டோம்னா போச்சு, அது திறந்தோம்னா அவ்வளோதான் கீழே விழுந்துருவேன்ற மாதிரி. அதில் எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் அப்படி வைக்கப்படாது. ஸோ வீடுங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி 7th பாயிண்ட், நம்ம தூங்கி எந்திரிச்ச அந்த பெட்ஷீட்டில் நம்ம தான் மடித்து வைக்கணும். இல்லை எனக்கு 10 ஆள் வேலைக்கு இருக்கா, தப்பு கிடையாது. ஆனால் உடனே அதை மடித்து வச்சுடணும். அந்த மறக்கவே கூடாது. பண விவகாரங்களை பெட்டு மேலே உட்காந்து பேசப்படாது. தூங்கின பெட்டு மேலே உட்காந்து பேசுறது, தலகாணி மேலே உட்காந்து பேசுறது ஆகாது. அது அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்தது, பூஜையை தவிர நம்ம வந்து மணி அடிச்சு அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து நீ மணி அடிச்சுன்று அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த மணியை எடுத்து அழகாக வச்சிடணும். மணியை கீழே வைக்கப்படாது, ரொம்ப எடுத்து அழகாக வச்சிடணும். வீட்டில் வந்து தீபங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் தான் ஏற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும். வாஸ்து ரீதியான தோஷங்கள் நீங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.